ஹாய் சகோசகீஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்னுடைய டே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் எழுந்திரிச்சு பைபிள் படிச்சுட்டு தென் கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு ஸோ ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் மேலே பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனில் என்ட்ரு ஆனேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டவ்லாம் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தென் யூஸ்வல் இன்றைக்கி எல்லாேருக்கும் அகாடமிக் இயர் ஓப்பனிங் இல்லையா. ஸோ பிள்ளைங்க எல்லாம் இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம். இன்னிலேருந்து எல்லோரும் கரெக்டாக அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரி மார்னிங் எழுந்துச்சி அவங்களுக்கு ஸோ எல்லாமே ஹரிபரியாக செஞ்சு கொடுக்குறதுல ரொம்ப டென்ஷனாக இருப்போம். ஸோ நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஸோ நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு 3 டேஸாக எனக்கும் பையனுக்கும் கொஞ்சம் கோல்டு ஃபீவர். ஸோ இப்போ சீசனில் எல்லாேருக்கும் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் இல்லாமல் கோவிட் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு தேவையான கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. தென் நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ அகெயின் என்னுடைய விஷயத்துக்கு வரப்போனால் ஸோ 3 டேஸ் எனக்கும் நல்லா ஃபீவரு, காஃப், ஹெட்டேக் எல்லாம் இருந்தது. ஸோ சைமல்டேனியஸ்லி பையனுக்கும் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ எனிஹவ் பையன் ஸ்கூலுக்கு போய் ஆகணும் இல்லையா, கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஸோ பையனுக்கும் ஸ்கூல் போச்சு. ஸோ நேற்று பண்ண ரசம் எக் ஆம்லேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ பேன் கேக் மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு தென் துணி பார்த்தாலே பயமாக இருக்குது, தலை சுற்றுது. ஸோ அது மடிக்கணும். தென் பையனுக்கு கிளம்பியாச்சு, ரெடி ஆகிட்டு ஸ்கூல் கிளப்பியாச்சு. ஸோ போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எழும்பும் போதே எந்திரிக்கல தான், இருந்தாலும் போய் தானே ஆகணும். ஸோ அப்படி ஒரு டைலமாவில் ஐயா போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம ப்ளெஸ்ஸை வழி அமிச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாச்சு செடி பக்கம் செடி அதை கொஞ்சம் டேக் கேர் பண்ணி ஸோ அது கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் அதுக்கு தண்ணிலாம் பாய்ச்சிட்டு தண்ணி ஆல்ரெடி நேற்றே ஐ திங்க் ஸோ நேற்று நைட்டு தண்ணி பாய்ச்சிருந்தது. ஸோ சும்மா பார்த்துட்டு தென் மேலே தேங்காய் நான் எப்போவுமே சில டைம் பார்ப்பேன். ஏன்னா சில டைம் மண்டையிலேயே விழும், அதனால் பயந்து தான் பார்ப்பேன். தென் சப்போட்டா அங்கேயும் இங்கேயுமா வளர்ந்துருக்கு. சரி அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சம் நேச்சரை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கான விளாக் இவ்வளோ தான். டேக் கேர், பாய்.